ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக இன்னொரு நாளிலும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக தொலைக்காட்சியின் என்பதாக நீங்கள் அமர்ந்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து தியானத்திற்குள்ளாக கடன் செல்வோம். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளின் தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் நாங்கள் கேட்டு அதன்படி செய்வதற்கு கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். உடைய வார்த்தைகள் நாங்கள் புரிந்து கொள்ள பரலோகத்தின் ஞானத்தை கொடுத்து பரிசுத்தாவியினால் நிரப்பும். உடைய வார்த்தைகள் கேட்கிற நேயர்களுக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக இன்னொரு நாளிலும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள நாம் கூடி வந்திருக்கிறோம். ஏதேனில் நெருக்கடி என்ற தலைப்பின் கீழாக நாம் இந்த நாளிலே தேவ செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். உலகத்தை சிருஷ்டித்த பிற்பாடு எல்லாமே மிகவும் நன்றாக இருந்தது, நல்ல பாதுகாப்பு இருந்தது, தைரியமாக எங்கு வேண்டுமென்றாலும் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். ஆனால் பாவம் உலகத்தில் பிரவேசித்த பிற்பாடு யுத்தங்கள், போராட்டங்கள், பாதுகாப்பின்மை, எல்லா காரியங்களும் பூமியில் உண்டாக ஆரம்பித்து விட்டன. குழப்பங்கள் ஆரம்பித்து விட்டன. மனிதர்களுக்குள்ளே பலவிதமான குழப்பங்கள் எழும்பியது. காரணம் என்னவென்றால், பரலோகத்தில் நடந்த யுத்தம் பூமிக்கும் திரும்பி வந்ததினால், அந்த பூமியில் உள்ள மக்களையும் லூசிபர் வஞ்சித்ததினால் இந்த குழப்பங்கள் ஏற்படுவதற்கு காரணமாயிற்று. மாசுபடி ஆரம்பிற்று. அந்த மாசு எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. இந்த மாசு இல்லாமல் எல்லாவற்றிலுமே மாசாக இருக்கிறது. காரணம், நாம் குடிக்கிற தண்ணீரில், நாம் சாப்பிடும் உணவில், அல்லது நாம் உடுத்திக்கொள்ளக்கூடிய உடையில், எல்லாவற்றிலும் மாசு காணப்படுகிறதை பார்க்கிறோம். காரணம், மக்கள் செய்த பாவத்தினால் இந்த மாசு படுகிறது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மாபெரும் போராட்டத்தால் தான் பரலோகத்தில் துவங்கிய அந்த மாபெரும் போராட்டம் இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியில் உள்ள மக்களையும் மாசுபட வைத்தது, கரைப்படுத்த வைத்தது. கரைப்படைந்த ஒரு பாவிகளாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவம் இந்த உலகத்தில் வாழ ஒவ்வொரு மக்களையும் பாதித்து விட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மிடம் சொல்வதை நம்புவதில் மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பது தான் சரியான ஒரு நோக்கமாக இருக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். நம்முடைய பாதுகாப்பு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய கரத்தில் நாம் இருப்போமானால் நமக்கு சரியான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். தேவனுடைய கரத்தை விட்டு நாம் வெளியே சென்றால், தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் வெளியே இருந்தால் நமக்கு எந்தவித பாதுகாப்பும் இருக்காது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், நாம் சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறோம். அவன் சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறபடினால் நமக்கு சரியான பாதுகாப்பு இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி இந்த விழுகை சாத்தான அவனை சேர்ந்த தூதர்கள் இந்த உலகத்தில் விழுந்த போது, ஆண்டவர் இந்த விழுந்து போன தூதர்கள் மூலமாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கிறார்கள். அப்படி ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிற்பாடு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்துகிறார். அதைத்தான் முதல் தீர்க்க தரிசனமாக ஆதியாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அப்படின்றால் இந்த முதல் தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மனிதன் பாவம் செய்திருந்தாலும் அவன் தேவனை நோக்கி பார்ப்பானானால், அவன் தேவனிடத்தில் வருவானானால் அவனுக்கு நிச்சயமாக பாவ மன்னிப்பு உண்டு என்பதை இந்த வசனம் கூறுகிறது. அப்படியானால் ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் சாத்தானை தோற்கடிக்கிறார். தன்னுடைய மக்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி மீண்டும் தம்முடைய பிள்ளைகளாக அவர்களை மாற்றுகிறார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. 3 ஆசீர்வாதங்கள் தேவனுடைய சிருஷ்டிப்பில் இருக்கின்றன. வெளிச்சம், வெட்டாந்தரை, சமுத்திரம், சூரிய சந்திர நட்சத்திரங்கள் என மரச்செடி கொடிகள், சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், காட்டு ஜீவன்கள், மனிதர்கள் எல்லாம் ஆண்டவர் படைத்து அவற்றை என்ன செய்கிறார் என்றால் ஊரும் பிராணிகளையும் படைத்து இவையெல்லாம் நல்லதென்று கண்டார் தேவன். ஆனால் அதில் இருக்கக்கூடிய 3 ஆசீர்வாதங்கள், ஒன்று கடல் ஜந்துக்களை ஆகாயத்து பறவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் ஆண்டவர் கட்டளையிட்டார். இரண்டாவது ஆசீர்வாதம், ஆதாம் ஏவாளை பார்த்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மூன்றாவது ஆசீர்வாதம், 7ஆம் நாள் ஓய்வு நாளை ஆசீர்வதித்தார். அதில் தேவன் முதலாவது ஓய்ந்திருந்தார், அதை ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தமாக்கினார். அதில் அந்த ஓய்வு நாளில் தான் படைத்த மனிதனும் தான் படைத்த மிருகங்களும் எல்லாமே ஓய்ந்திருக்க வேண்டும் என்ற சட்டத்தை, கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சிருஷ்டிப்பில் 3 ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின்படி மக்கள் அல்லது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் உள்ள ஒவ்வொரு கிரியைகளும் செயல்பட வேண்டும் என்று தேவன் சொன்னார். அதேபோல மற்ற சிருஷ்டிகளைப் போல் அல்லாமல் இவர்கள் சிருஷ்டிகளோடு ஐக்கியம் அனுபவிக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்டார்கள். அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட போது விருட்ச சோதனை ஒன்று மனிதனுக்கு நேரிடுகிறது. அதில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17 ஆண்டவர் இப்படியே சொல்லுகிறார், தான் படைத்த மனிதனை ஏதேன் தோட்டத்துக்குள் கொண்டு வந்து அங்கே வைத்து அதை பண்படுத்தவும் காக்கவும் கட்டளையிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், ஆதியாகமம் 2:17, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்க நாளிலே நீ சாகவே சாவா என்ற கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படினால் பரீட்சை பார்க்கிறார் மனிதனை. அவன் கீழ்ப்படுகிறானா இல்லையா, அவனுடைய கீழ்ப்படுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி மனிதனை பரீட்சை பார்க்கிறார். தேவன் ஒரு விசேஷ நிலப்பகுதியை தெரிந்து கொண்டு ஒரு தோட்டத்தை அமைத்தார். அது கிழக்கு பகுதியில் அந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் படைத்து, தோட்டத்தில் அநேக விதமான விருட்சங்களை படைத்து ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், எல்லா விருட்சங்களையும் நீ புசிக்கலாம், தோட்டத்தின் நடுவில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மாத்திரம் நீ புசிக்கக்கூடாது, அதை புசிக்கினாலே சாகவே சாவா என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அதே அந்த தோட்டத்தின் மையத்தில் தான், நடுவில் தான் இந்த ஜீவ விருட்ச கனியும் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் அந்த விருட்சத்தை எந்த அளவுக்கு இவர்கள் பறித்து புசித்தார்களோ என்பதை வேதம் பதிவிடவில்லை. ஆனால் சாத்தானுடைய வஞ்சகத்தினால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை இவர்கள் பறித்து புசித்ததாக நாம் பார்க்கிறோம். முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்ற புத்தகத்தில் 53வது பக்கத்தில் அம்மையார் இப்படியா எழுதுகிறாங்க, தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்களா, தேவன் மேல் அன்பு காட்டுகிறார்களா என்று சோதிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். தோட்டத்தில் உள்ள அனைத்தையும் பயன்படுத்துமாறும் ஒன்றை மட்டும் பயன்படுத்த கூடாதென்றும் தடை செய்வது தேவனுக்கு ஏற்புடையதாக இருந்தது. அதில் தேவ சித்தத்தை அவர்கள் புறக்கணித்ததால் மீறுதல் எனும் குற்றத்தை தங்கள் மேல் வருவித்து கொள்ள இருந்தார்கள். அப்படினால் ஆண்டவர் அவர்களை பரீட்சிக்கிறார். எந்த அளவுக்கு இவர்கள் கீழ்ப்பணிந்து நடக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் பரீட்சித்து பார்க்கிறார். அதே போல மனிதர்களாகிய உங்களுக்கு எனக்கும், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்க உங்களுக்கு எனக்கும் 10 கற்பனைகள் ஆண்டவர் கொடுத்து, இந்த 10 கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், ஒன்றிலே தவறினாலும் எல்லாவற்றிலும் குற்றவாளி என்று சொல்லி யாக்கோபு நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் கற்பனைகளுக்கும் இந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள தோட்டத்தின் நடுவில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கும் உள்ள தொடர்பு என்னவென்றால், இந்த கற்பனைகள் எழுத்தின் மூலமாக நமக்கு இப்பொழுது இருக்கிறது. அந்த காலத்திலேயே ஆதாம் ஏவாளுடைய காலத்தில் வார்த்தைகள் மூலமாய் இந்த சட்டத்தை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். அதை புசிக்க நாளிலே சாகவே சாவா என்றார். கற்பனையை மீறுவது பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகக்கூடிய அந்த ரட்சிப்பு, நித்திய ஜீவன் உங்களுக்கு எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால், நாம் பாவம் செய்தாலும் மீண்டும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும் என்ற ஒரு நீதியை ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த நீதியின்படி நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விழுகை மற்ற மிருகங்களை காட்டிலும் அதிக தந்திரம் உள்ளது இந்த சர்ப்பம். அப்படினால் லூசிபர் சர்ப்பத்தின் மூலமாக சர்ப்பவேஷம் எடுத்து அதை ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக அவன் வருகிறான். எகிப்திலிருந்து வந்த மக்கள் என்ன செய்தார்கள்? விஷ சர்ப்பங்களால் கடிக்கப்பட்டு செத்ததால் ஆண்டவர் மோசனிடத்தில் சொல்றார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி அதை வனாந்தரத்தில் ஒரு பெரிய மரத்தில் அதை வைக்குமாறு சொன்னார். யாரெல்லாம் அந்த விஷ சர்ப்பத்தின் மூலமாக
கடிக்கப்படுகிறார்களோ, கடிக்கப்பட்டவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது பிழைப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள், பார்க்காதவர்கள் பிழைக்கவில்லை. அப்படியானால் ஆகாரம் என்னும் சோதனையில் இந்த மக்கள் விழுந்தார்கள். ஆகவே விஷ சர்ப்பங்களை ஆண்டவர் அனுப்பி அவர்களை கடிக்க செய்தார். அந்த விஷ சர்ப்பங்கள் கடித்து அநேகர் மரணித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் பழைய பாம்பாகிய இந்த பெரிய வலு சர்ப்பம், பிசாசு, சாத்தான் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சர்ப்பம் பரலோகத்திலிருந்து கீழே விழுந்து, கீழே வந்த இந்த சர்ப்பம் ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக கடன் செல்கிறது. அங்கே போய் என்ன கேள்வி கேட்கிறது? தேவன் இந்த தோட்டத்தில் உள்ள விருட்சங்களை எல்லாம் புசிக்கக்கூடாது என்று கட்டளையிட்டதுண்டோ என்று ஏவாளை பார்த்து கேட்கிறான். அப்போ ஏவாள் சொல்கிறாள், ஆண்டவர் தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களையும் சாப்பிடலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தை மாத்திரம் புசிக்கக்கூடாது என்று எங்களிடத்தில் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், நீங்கள் சாகவே சாவதில்லை, இந்த விருட்சத்தை நீங்கள் புசிக்க நாளில் சாகவே சாவதில்லை என்று சாத்தான் பொய் சொன்னான். இந்த பொய்யை நம்பினார்கள் ஆதாம் ஏவாளும். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை அவர்களால் நம்ப முடியவில்லை. கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அதிகாரத்தை நேரடியாக எதிர்த்து தேவ பிள்ளைகளோடு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய ஆட்சியில் அவர்களும் இருக்கும்படியாக்கு அவர்களையும் பாவம் செய்ய வைத்தான் இந்த சாத்தான். ஆனால் என்ன நடக்கிறது? நீங்களெல்லாம் அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போய் ஆயிடுவீங்க, அதெல்லாம் தேவனுக்கு தெரியும், அதனால தான் இந்த வெளிச்சத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொன்ன உடனே சந்தேகம் கிளம்பியது. வாழ்க்கையில் சந்தேகம் ஏற்பட்டால் அது வாழ்க்கையாகவே இருக்காது. அது சரீர வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சந்தேகம் இல்லாமல் போகும் வரைக்கும் சீராக செல்லுமே தவிர சந்தேகம் ஏற்பட்டால் அது சீராக செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. தேவன் நேர்மையற்றவர் என காட்டியதோடு அவர்களுக்கு நன்மை ஒன்றையும் அவர் தடுப்பதாகவும் சோதனைக்காரன் காட்டினான். நீங்கள் தேவர்களை போய் ஆயிடுவீங்க, அது ஆண்டவருக்கு தெரிந்தனால இந்த விருட்சத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, ஏன்னா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடாது என்ற சிந்தனை தேவனுக்கு இருக்கிறது, ஆகவே தான் அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி சாத்தான் அவர்களை கேன்வஸ் பண்ணுறார். ஆனால் ஆதாம் ஏவாளையும் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கவே தேவன் தீர்மானித்திருந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏற்கனவே தேவனைப் போல் தான் இருந்தார்கள் என்பது உண்மை. அவருடைய சாயல் உருவாக்கப்பட்டது உண்மை. ஆனால் இப்பொழுது பாவத்தில் விழுந்த பிற்பாடு தேவ சாயலை இழந்தவர்களாய் சாத்தானுடைய சாயலை பெற்றுக்கொண்டார்கள். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். அப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆதாமே எங்கே? நான் நிர்வாணியாக இருக்கிறபடினால் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நான் ஒளித்து கொண்டேன் என்று சொல்லி ஆதாம் சொல்லுகிறான். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் புசிக்கக்கூடாது என்று சொன்ன விருட்சத்தை நீ புசித்தாயோ? சொன்னால் நான் புசிக்கலை, எனக்கு மனைவியாய் கொடுத்த என்னுடைய மனைவி அவள் புசிக்க சொன்னால் நான் புசித்தேன் என்று ஆதாம் சாக்கு போக்கு சொன்னான். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு உயர்மற்ற வாழ்க்கைக்குள் தான் அடியெடுத்து வைப்பது போல இருந்தது. ஆனால் ஜீவியம் மாறுபட்டதாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், என்னுடைய சிந்தை, என்னுடைய செயல், இவை எல்லாற்றிலும் மாற்றங்கள் வந்தது சாத்தானுடைய வஞ்சனையினால். அவனுடைய வஞ்சனைக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்ததினால் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு நான் சாத்தானுக்கு கீழ்ப்படிவதையே தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொடுத்திருக்கிறார். ஆகவே உரிமையை கொடுத்த அவருக்கு நான் கீழ்ப்படியாமல் அவரால் பயக்கப்பட்டு இந்த உலகத்தில் தள்ளப்பட்ட சாத்தானுக்கு நான் கீழ்ப்படிவதற்காக நான் என்னுடைய தீர்மானத்தை நான் எடுத்தேன். நிச்சயமாக அவருடைய கண்கள் திறந்தன. அவர்கள் நிர்வாணிகள் என்று பயந்தார்கள். அத்திலைகளை தைத்து அரைக்கச்சைகளாக கட்டி கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுகிறார். அந்த ஆட்டுக்குட்டியின் பலியினாலே அந்த ஆட்டுத்தோலை அவர்களுக்கு ஆடைகளாக உடுத்த வைத்து, நீங்கள்
தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார். பாவத்தின் விளைவு. பாவம் செய்த பிறகு தேவன் அவர்களை சந்திக்க வந்தார். பாவத்துக்கு முன்னாடி தேவன் வரும்பொழுது அவரை தைரியத்தோடு முகமுகமாக எதிர்கொண்டு போய் ஓடி அவருடைய கரங்களை பிடித்து உட்கார்ந்து அவரோடு பேசி கொண்டிருந்த ஆதாம் ஏவாளும், பாவத்துக்கு பிறகு ஒவ்வொருவரும் ஒரு இடத்துல சென்று ஒளித்து கொண்டு தேவனை முகமுகமாய் பார்ப்பதிலே பயம் ஏற்பட்டது. அவருக்கு நேராக வந்து நிற்பதற்கு தைரியம் இல்லை. தேவ சாயலை இழந்தார்கள், தேவ சிந்தையை இழந்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை, சாத்தானுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவது சர்பத்தினிடத்தில் வருகிறார், சர்பத்துக்கு சாபம் கொடுக்கிறார். அதன் பிறகு ஏவாளிடத்தில் வருகிறார், ஏவாளுக்கு சாபத்தை கொடுக்கிறார். கர்ப்பந்தரிக்கும் போது அதேக உனக்கு வேதனை உண்டாகும் என்று கட்டளையிடுகிறார். ஆதாமுக்கு கட்டளையிடுகிறார், பூமியை ஆட்சி செய்யக்கூடிய அவன் இனி பூமியிலே அவன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நிலத்தை பயிரிட்டு அதன் மூலமாய் வரக்கூடிய பலனை புசிக்க வேண்டுமே தவிர ஏதேனில் இருக்கக்கூடிய விருட்சங்களை புசிப்பதற்கு இனி அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அவனுடைய ஆளுகையும் அவனுடைய ஆட்சியும் சாத்தானிடம் சென்று விட்டது. சாத்தான் அதை பறித்து கொண்டான். இனி சாத்தானும் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். சாத்தானுக்கு கீழ்ப்படிந்த ஆதாம் ஏவாளும் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த பாவம் செய்த ஆதாமும் ஏவாளும் தேவனை நோக்கி பார்த்தால் அங்கே அவர்களுக்கு நிச்சயமாக பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்க என்ற ஒரு நிச்சயத்தை வேதம் நமக்கு கொடுக்கிறது. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று இயேசு கிறிஸ்துவானவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவனுடைக்கு வந்தால் உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டு நீ கிறிஸ்துவின் பிள்ளையாக இருப்பதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்கப்படுகிறது என்று கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேறு ஏதாவது வழியில் மனிதனத்தை பாதுகாக்க வேண்டும், எனவே இரட்சகரை சுட்டி காட்டும்படி ஒரு மிருகத்தை தேவன் அங்கே பலியிட்டார். ஏனென்றால் தான் இரட்சகர் என்பதை அங்கு உறுதி செய்வதற்காக ஒரு ஆட்டை பலியிட்டார். அந்த ஆடு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக காணப்படுகிறது. கிறிஸ்துக்கு முன்னடையாளமாக காணப்படுகிற அந்த ஆட்டை அவர் அடித்து அந்த இரத்தத்தினால் அவருடைய பாவங்களை கழுவி அதனுடைய ஆடையினால் அவருடைய நிர்வாணத்தை மூடி தண்டனை கொடுத்தார். அந்த தண்டனை, இனி நீங்கள் தோட்டத்தில் இருக்க முடியாது, தோட்டத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று அவர்களை வெளியேற்றினார். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? உலகத்தில் விடப்பட்ட லூசிபரும் அவனை சேர்ந்த தூதர்களும் அனுசரிக்கக்கூடிய அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறோமா? அந்த பாதையில் சென்று அநேகருக்கு உபத்திரவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோமா? அல்லது கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் சாத்தானுக்கு தூரமாய் கிறிஸ்துவுக்கு நெருங்கியவர்களாய் இருக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சத்தியத்தை அறிந்து சத்தியத்திற்காக வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்கிறோமா? அல்லது நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டு நிற்கிறேன் என்று சொல்லி விழக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன்படி நாம் நடக்க வேண்டும். அதன் பின்பு பாம்பு என்னும் ஒரு பிராணி அவர்களை பாவத்திற்கு இழப்புக்கும் உறவு விரிசல் ஏற்படுத்துவதற்கும் வழிநடத்தியது. அதே போல ஆட்டுக்குட்டி என்னும் ஒரு பிராணி பாம்பின் மூலமாக பாவம் செய்தார்கள். பாவத்திலிருந்து கிறிஸ்துவிடம் தூரமானார்கள். ஆனால் மீண்டும் கிறிஸ்து மூலமாக அதே பாவிகள் தங்களுடைய பாவத்தை உணரும்போது கிறிஸ்துவனிடத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை காட்டக்கூடிய ஒரு விலங்கு தான் ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி அன்று அடிக்கப்பட்டது. இன்று அந்த 2000 வருடங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில் ஒரு பிரதான ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அவர் சிந்தின இரத்தத்தினால் இந்த உலகம் முழுவதில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய பாவங்களும் கழுவப்படும். எப்பொழுதென்றால் நான் பாவி என்று நான் உணர்ந்து கிறிஸ்துவனிடத்தில் வந்து மனப்பூர்வமாக என்னுடைய பாவத்தை நான் கிறிஸ்துவனிடத்தில் அறிக்கை செய்யும்போது அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்படுவேன் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு எதிர்காலத்தையும் ஒப்புரவாகுதலையும் புது வாழ்வையும் மீண்டும் பெற்றுத்தர ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படி என்றால் இந்த வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. இந்த வாழ்க்கை பாவத்தில் விழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ரட்சிப்பை பெற்றாலும் கிறிஸ்தனிடத்திலே வந்து பூரணமான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக நித்திய ஜீவகாலமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தேவன் பரலோகத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்குண்டான ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் ஆண்டவர் ஆதியாகமம் புஸ்தகம் 3:15 மீண்டுமாக சொல்லுகிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்ற தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மரணத்தினால் சாத்தானை மிதித்தார், அதை அழிக்க பிரயாசப்பட்டார். ஆனாலும் சாத்தான் இன்னும் அந்த அந்த குற்றுயிராய் இன்னும் இருக்கிறான். பூரண அழிவு எப்பொழுது என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் அந்த நுட்ப நியாய விசாரணை நடந்த பிற்பாடு தம்முடைய தூதர்களோடு இந்த பூலோகத்திற்கு இறங்கி வரும்பொழுது அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய தம்முடையவர்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். இந்த சாத்தான் இந்த உலகத்தில் யாரும் இல்லாமல் தனிமையாக்கப்படுவான். அப்பொழுதுதான் அவனுக்கு பூரணமான ஒரு தண்டனை கிடைக்கப்படுகிறது. ஆனால் அழிவு கிறிஸ்துவின் 3ஆம் வருகையில் பரலோகத்திலிருந்து அந்த பரிசுத்த நகரம் பூமிக்கு இறங்கி வரும் பொழுது ஆண்டவர் மரித்த துன்மார்க்கரை உயிரோடு எழுப்புவார். இது 2ஆம் உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழும் போது சாத்தான் அவனை சேர்ந்தவர்களும் மீண்டும் பரிசுத்த பட்டணத்தோடு முற்றுகையிட்டு அவர்களோடு போராட்டம் செய்ய ஆரம்பிப்பான். அப்பொழுதுதான் ஆண்டவர் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அக்கினி கந்தகத்தையும் கொண்டு வந்து இவர்களை அழிப்பார். பூரணமான ஒரு அழிவு அந்த நேரத்தில் ஏற்படும். எஜுகேஷன் என்ற புத்தகத்தில் 26வது பக்கத்தில் அம்மையார் இப்படி எழுதுகிறாங்க. கீழான ஜீவ ஜந்துக்களின் மத்தியில் ஆதாம் ஒரு ராஜாவாக நின்றான். தேவன் மேல் மெய்ப்பற்று இருந்த வரைக்கும் இயற்கை அனைத்து அவன் ஆளுகையை ஏற்றுக்கொண்டது. அவன் மீறுதல் செய்தபோது அந்த ஆளுகையை இழந்தான். நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது நமக்குள்ள ஆளுகையும் நம்மை விட்டு பிரியும். அப்படின்றால் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை அந்த பொறுப்பை நாம் செய்யும் பொழுது, கிறிஸ்துக்குள் இருந்து செய்யும் பொழுது அதற்கு மதிப்பு கிடைக்கிறது. கிறிஸ்துவை விட்டு நாம் பிரியும் பொழுது அந்த அதிகாரம் அந்த பொறுப்பு நம்மை விட்டு மீறி போகிறது. அதன் பிறகு நம்மால் ஒன்று செய்ய முடியாது. மீண்டும் அதை பெறுவதற்கு நான் கிறிஸ்துவிடம் வர வேண்டும், கிறிஸ்து என்னிடம் வர வேண்டும். அப்படினால் நான் கிறிஸ்துக்குள்ளும் கிறிஸ்து எனக்குள்ளும் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மீண்டும் ஆதாம் ஏவாளுடைய ஆளுகையின் கீழாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்து நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். உன்னதங்களில் வாசமாக இருந்து பூமியின் மனுமக்களை கண்ணை பார்த்து வருகிற பரலோக பிதாவே, இந்த நாளின் செய்திக்காமல் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, சாத்தான் எங்களை எவ்வளவு சோதிக்க முயன்றாலும் சோர்ந்து போகாதபடி உம்மையே நோக்கி பார்க்கவும், உம்முடைய பலத்தை பெற்றவர்களாகவும் உமக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நடக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் இந்த நாளின் நிகழ்ச்சியை பார்த்து கொடுக்க அன்பான நேயர்களை ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தின் தேவையை கர்த்தர் சந்திக்கும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, இந்த நாளின் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதிதாக உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்தி அவர்களையும் காணும்படி செய்யுங்கள். உங்களுடைய ஜெப தேவைகளை இந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணிற்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அதே போல் இந்த செய்தி யூடியூபின் வாயிலாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதையும் பாருங்கள், அவற்றையும் மற்றவர்களை பார்க்க உதவி செய்யுங்கள். அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் நிறைவாக கட்டளையிடுவாராக. ஆமென்.